உங்கள் சத்யா மதுரை மேலமாசி வீதி ஷோரூமின் 12ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ரூபாய் 20,000க்கு மேல் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை அக்டோபர் 13 முதல் 18 வரை மட்டுமே. ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சென்னை புளியந்தோப்பு அருகே உள்ளது KM கார்டன். 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அப்பகுதியில் வசிக்கின்றனர். அங்குள்ள குடியிருப்புகளை கழிவுநீர் சூழ்ந்து தீவு போல காட்சியளிக்கிறது. கடந்த 4 நாட்களாக அப்பகுதி மக்கள் அவதி அடைந்துள்ளனர். வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் உள்ளோம். அதிகாரிகளிடம் சொல்லியும் இதுவரை நடவடிக்கை இல்லை. கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பை சரி செய்ய வேண்டும். தேங்கியிருக்கும் நீரை அகற்ற வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். புளியந்தோப்பு போலவே திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கத்திலும் இதே அவலம் நடந்துள்ளது. அங்குள்ள கொங்கியம்மன் நகரில் வீடுகளுக்குள் மழைநீருடன் கழிவுநீர் புகுந்தது. பருவமழைக்கு முன்பாகவே மழைநீர் வடிகால்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை. வீடுகளுக்குள் வெள்ளம் வர அதுதான் காரணம் என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கூறினர். நேற்று ஒரே ஒரு நாள் தான் மழை பெஞ்சிச்சு. வீட்டுக்குள்ளெலாம் தண்ணி வந்துடுச்சுங்க. டாய்லெட்டில் கூட போக முடியாது, ஃபுல்லாகிடுச்சு. ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் கடைங்களுக்கு போக முடியல. சாப்பாடு செய்யணும், சாப்பிட்றது கூட நாங்கள் வெளியே போய் எதுவும் வாங்க கூட முடியல. அந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம். ஒரு பாம்பு கும்பமாக இருக்குது, தண்ணியில் போக முடியல. கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே பூச்சிலாம் வருது சார். இது வருடம் இதே போல இருக்கா? வருஷம் நாங்கள் இந்த கொங்கையம்மன் நகரில் இவ்வளோ கஷ்டப்படுறோம். 35 வருஷமாக அந்த இடம் இப்படி தான். ஒரு அரசு நிர்வாகத்துடைய கவனமே வரமாட்டேங்குது. நாங்கள் பல முறை புகார் கொடுத்தோம். முதலமைச்சரை இங்கே கொடுத்துருக்கோம், பிடிஓ ஆஃபீஸ் கொடுத்துருக்கோம், கலெக்டர் கொடுத்துருக்கோம், மந்திரி கொடுத்துருக்கோம், லோக்கல் எம்எல்ஏ கொடுத்துருக்கோம், எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு பொதுவான ப்ராப்ளத்துக்கு ரூட் காசு பார்த்தீங்கன்னா மீஞ்சூர்லேருந்து உள்ள சாக்கடை தண்ணி மழை நேரத்தில் ஃபுல்லாக இங்கே வந்து சேருது. அந்த தண்ணிக்கு வடிகால் அமைச்சு இங்கே வரவிடாமல் தடுத்தாலே இந்த ப்ராப்ளம் நின்றுடும். இங்கே உள்ள மழை தண்ணி வந்து அது எல்லா இடத்துல உள்ள பொதுவானது தான். மேலேருந்து மீஞ்சூருடைய வடிகால் சாக்கடை தண்ணி ஃபுல்லாக அங்கே சரியான வடிகால் இல்லாதனாலேயும் எங்களுக்கும் இல்லாதனாலேயும் இந்த சிரமத்துக்கு நாங்கள் ஆளாகிறோம். இது பல முறை பல அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் அரசாங்கத்துக்கு கெட்ட பேருக்காகவோ இல்லை இவங்களுடைய இயலாமைனாலேயோ இந்த வசதி அவங்களால செய்து தரப்படாமல் இருக்குது. இந்த தண்ணி நிற்கிறதுனால வீட்டுக்குள்ளே பாம்பு வருது. பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலில் அந்த சொரிப்பாகிடுச்சு, அலர்ஜி ஆகுது, ஸ்கின் அலர்ஜி ஆகுது. இருந்தாலும் நாங்கள் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட இது பண்ணோம். டெங்கு எல்லாம் பரவுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. டெங்கு எதனா பரவிச்சுன்னா வந்து கொசு மருந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், அவங்க கடமை அவங்க செஞ்சுருவாங்க. மீஞ்சூர் தண்ணி வந்து ஃபுல்லாக சேக்கடை தண்ணி எல்லாமே கலந்துட்டு அந்த ரயில்வே கால்வாய் வழியாக வந்து ஃபுல்லாக இங்கே கொங்கியம்மன் நகரில் கலருது. இந்த கொங்கியம்மன் நகர் விட்டு தண்ணி வெளியே போக முடியல. கால்வாய்கள் முறையாக இருக்கா? எந்த கால்வாயே இல்லை இங்கே. அந்த ரயில்வே வந்து சைடில் ட்ராக் போகிறதுக்கு விட்ட இடம் தான் வந்து கால்வாயான்னு எல்லாம் சொல்லின்னு இருக்காங்க. ஆனால் அது ரயில்வேட கால்வாயே கிடையாது.
இப்போ என்ன பண்ணணும் இந்த தண்ணி போகிறதுக்கு? எங்களுக்கு நிரந்தரமா ஒரு வழி பண்ணோம். ஒவ்வொரு வாட்டி ஓட்டுக்கு மட்டும் வராம அது நிரந்தரமா ஒரு வழி பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு கால்வாயை போட்டு கொடுக்கணும். அது எங்களோட ரொம்ப நாள் கோரிக்கை. நாங்கள் அது சம்மந்தமாக கலெக்டர்கிட்ட, பிடிஓ ஆஃபீஸில், எம்பி கிட்ட எல்லார்கிட்ட மனு கூட கொடுத்துருக்கோம். ஆனால் அதை பற்றி எந்த ஆக்ஷனும் இதுவரையும் எடுக்கலை.